கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனிதன் நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மறைந்து ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடம் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகை படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம். இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கோடி அற்புதங்கள் புரியும் பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை நாம் முறை குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். சங்கீத ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். இன்று நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். புனித அந்தோனியாரை திரு அவைக்கு கொடுத்து நாம் எல்லோருமே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, நமக்காக பரிந்துரை செய்ய இறைவன் கொடுத்த இந்த அருள் வரத்திற்காக நன்றி சொல்வோம். நம்முடைய வாழ்விலே புனித அந்தோனியார் வழியாக எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய குடும்பங்களில் நாம் பெற்றிருப்போம். எனவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து புனித அந்தோனியார் வழியாக நம்முடைய தீமைகள், ஜெபங்கள், மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் இந்த பலிபீடத்திற்கு நாம் கொண்டு வருவோம். கோடி அற்புதங்கள் புரியும் பதுவை நகர் புனித அந்தோனியார் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக அவருடைய பரிந்துரையால் இறைவிடம் அழைத்து சென்று நமக்கு அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் நாம் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோனியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பருந்து வீசுவோராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சுக்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும், தம் மாட்சியுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவே, கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவே, கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. சோகம் எல்லாம் சுகமை மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாலே. எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும், மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும், புனிதர் உமது புகழை பாடும், புனிதர் உமது புகழை பாடும், புதுமை புனிதர் உமது நாமம் வாழ்க வாழியவே. எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவே, கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே.
கடலில் எழும்பும் அலைகளும் தென்றல் காற்றின் இனிமையும். கடலில் எழும்பும் அலைகளும் தென்றல் காற்றின் இனிமையும். புனிதருமது புகழை பாடும், புனிதருமது புகழை பாடும். புதுமை புனிதர் உமது நாமம் வாழ்க வாழியவே. எங்கள் புனித இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. சோகம் எல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாலே. எங்கள் புனித இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர்களிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகு என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான
புனித அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளே, இன்று பதுவை நகர் கோடி அற்புதங்கள் செய்யும் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நேற்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி நேற்று தினம் இந்த திருவிழாவை கொண்டாடி இருக்க வேண்டும். நான் மறையில் சொன்னது போல ஞாயிற்றுக்கிழமை ஆனதால் அந்த விழாவை நாம் கொண்டாடவில்லை. இன்று உலகத்தில் உள்ள அநேகமான மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா புனித அந்தோனியாருடைய திருவிழா. எனவேதான் இந்த விழாவை நாம் இன்றைய நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய பரிந்துரைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே புனித அந்தோனியாருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். புனித அந்தோனியாருடைய பேர் நாமத்தை கொண்டு விளங்குகின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்தியாவிலே மிக பெரும்பாலான பங்குகளும் கிறிஸ்தவர்களும் பிற மதத்தவரும் கொண்டாடுகின்ற ஒரு புனிதருடைய விழா புனித அந்தோனியாருடைய விழா என்று சொன்னால் அது மிகையாகாது. 2021ஆம் ஆண்டிலே நாம் ஊரடங்கு என்ற பெயரிலே நம்முடைய வீடுகளிலே நாம் முடங்கி போய் கிடக்கிறோம். வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு திருத்தலத்துக்கு சென்று அந்தோனியாரை பார்த்துவிட்டு வந்துவிடலாமே என்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்கலாம். இருந்தாலும் அவருடைய இந்த திருவிழா நாளிலே இந்த புனிதரை பற்றிய சிந்தனைகளும் மறையுரைகள், இவருடைய புதுமைகள் நாம் இணையதளத்தின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே படித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நேற்று தினம் நம்முடைய வாட்ஸ்அப்பில், நம்முடைய ஃபேஸ்புக்கில், இணையதளங்களில் நிறைய ஃபோட்டோக்களை பார்த்துருப்போம். எல்லா குரூப்பிலும் பல செய்திகளை நாம் பார்த்துருப்போம். இவருடைய ஜெபத்தை நாம் படித்திருப்போம். இன்றைய தினத்திலே இந்த புனிதரை பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பது ஒரு சாலச் சிறந்ததாக பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். புனித அந்தோனியாருக்கு ஏன் இவ்வளவு அதிகமான பக்தர்கள் என்ற அந்த கேள்விக்கு அவருடைய சபையை சார்ந்த பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த ஒரு துறவி தரக்கூடிய பதில், இவர் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தரக்கூடிய ஒரு புனிதர் என்று அந்த கேள்விக்கு பதில் தருகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழப்போகின்ற எல்லா மனிதர்களுமே தங்களுடைய வாழ்க்கை காலத்திலே ஏதாவது ஒரு பொருளை நாம் தொலைத்திருப்போம். ஏதாவது ஒரு பொருளை தொலைத்து தேடிக்கொண்டே நாம் இருப்போம். ஆகவே காணாமல் போன பொருட்களை தேடி தருகின்ற எல்லாருக்கும் இந்த கோடி அற்புத புனித அந்தோனியார் மிக மிக நெருக்கமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இவருடைய வாழ்வை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்கிற பொழுது வறுமைக்கு பெயர் போன பிரான்சிஸ்கன் சபையிலே வாழ்ந்து இறந்த புனித அந்தோனியார் உண்மையிலேயே ஒரு செல்வச் செழிப்பான ஒரு குடும்பத்திலே அவர் பிறந்தார். 1195ஆம் ஆண்டு அன்னையினுடைய விண்ணேற்பு நாளில், அதாவது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்பன் நகரிலே பெர்டினாந்து என்ற பெயர் கொண்டு பிறக்கின்றார். இவருடைய தந்தை ஒரு அரசு அலுவலர். செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலே பிறந்த இவருடைய வீட்டுக்கு அருகிலேயே கத்தீட்ரல், அதாவது பேராலயம், அந்த பேராலய கோவில் இருக்கிறது. ஆகவே சிறு வயது முதலே கிறிஸ்தவ ஆன்மீகத்தோடும் பக்தி உள்ளவராகவும் குடும்பத்திலே அவர் வளர்கின்றார். தன்னுடைய 15வது வயதிலே அகஸ்டீனியன் சபையிலே சேருகின்றார். தன்னுடைய 17வது வயதிலே அவர் குருத்துவ படிப்பிற்காகவும் முதுகலை படிப்பிற்காகவும் அதையும் தாண்டி முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் வாங்க இறையிலை தேர்ந்து அவர் படிக்கின்றார். அந்த சமயத்திலே இறையிலை மிக மிக ஆழமாக அவர் பயில்கின்றார்.
அந்த சமயத்தில் அவர் விவிலியம் முழுவதுமே அப்படியே மனப்பாடம் செய்ததாக இவருடைய வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த 5 துறவிகள் ஆப்பிரிக்க நாட்டிலே மொரோக்கோ என்ற அந்த இடத்திற்கு மறைபரப்பு பணி செய்வதற்காக அவருடைய சபையால் அனுப்பப்படுகிறார்கள். ஆப்பிரிக்க தேசத்துக்கு பயணம் செய்வதற்கு முன்பாக இந்த அந்தோனியார் வாழ்ந்த அவருடைய இல்லத்திலே அவர்கள் வந்து தங்குகின்றார்கள். இப்படி வேதத்தை போதிப்பதற்காக இந்த 5 பேரை போல நானும் அந்த மொரோக்கா இடத்திற்கு சென்று ஏழை எளிய மக்களுக்காக மறைபரப்பு பணி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கிறது. இந்த ஆசை அவரை தொற்றி கொண்டது. இந்த 5 துறவிகளும் ஆப்பிரிக்க நாட்டிலே அந்த மொரோக்கோ நகரில் சென்று பணியாற்றுகிறார்கள். அவர் சென்று 5 மாதத்திலே அவர்கள் மறை சாட்சிகளாக இறக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இறந்த அவருடைய உடலை மறுபடியும் புனித அந்தோனியார் இருந்த அவருடைய இல்லத்திற்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்போது முடிவெடுக்கிறார், அகஸ்டீனின் சபையிலே இருப்பதை விட மறைபரப்பு பணி செய்யக்கூடிய ஒரு சபையிலே சேர்ந்து பணி செய்வதே என்னுடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரான்சிஸ்கன் சபையிலே சேர அவர் தன்னுடைய சபையிடம் அனுமதி கேட்கின்றார். அகஸ்டீனின் சபையிலே பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவர்களுக்கு விருப்பமின்றி அவருக்கு அந்த அனுமதியை கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர் வைத்த ஒரே நிபந்தனை, பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்த பொழுது அவர் வைத்த ஒரே நிபந்தனை, நான் உங்களுடைய சபையிலே சேர்ந்தால் என்னை அந்த ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள மொரோக்கா அந்த இடத்துக்கு அனுப்ப வேண்டும். அதுதான் அவர் வைத்த ஒரே நிபந்தனை. அவருடைய நிபந்தனையின்படி அவரை அந்த மொரோக்கோ இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு செல்கின்றார். அவர் போய் சேர்ந்த உடனே அங்குள்ள அந்த காலநிலை, அங்கிருந்த அந்த காலச்சூழல் அவருடைய உடலுக்கு ஏற்றபடி இல்லை, அவருடைய உடலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அவர் அங்கே பலவிதமான கஷ்டங்களை துன்பங்களை உடலிலே சந்திக்கின்றார். எனவே அவரை கப்பலிலே ஏற்றி அவரை ஸ்பெயினுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர் ஸ்பெயினுக்கு வர வேண்டிய அந்த கப்பலானது ஸ்பெயினுக்கு வருவதற்கு பதிலாக இத்தாலி நாட்டிலே அந்த சிசிலி நகரிலே கரை ஒதுங்கியது. அங்கே அவரை இறக்கி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் அவருடைய சபை நிறுவனர் இந்த பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய சபை குருக்களை அழைத்து தன்னுடைய சபையினுடைய அந்த ஜெனரல் சாப்டரை வைத்து அங்கே வைக்கின்றார். இதை எப்படி வரலாறு பதிவு செய்கிறது என்றால், சாப்டர் ஆஃப் மேத்ஸ், பாய்கள் என்று சொல்லுவோம். மேத்ஸ் என்று சொன்னால் பாய்கள். அந்த ஜெனரல் சாப்டரில் ஏறக்கூடிய 3000 துறவிகள் பங்கேற்றதாகவும், அந்த 3000 துறவிகள் பங்கேற்ற பொழுது அவர்கள் தங்குவதற்கு இடம் இல்லாததால் அந்த துறவிகள் பாய் போட்டு அவர்கள் தூங்கியதால் இந்த சாப்டரை சாப்டர் ஆஃப் மேத்ஸ் என்று அழைக்கிறார்கள். அந்த சாப்டரிலே அனைத்து மாகாண தலைவர்களும், நம் ப்ரொவின்சியல் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்கள் தங்களுக்கு தேவையான அந்த குருக்களை தேர்ந்தெடுத்தார்கள். தெற்கு இத்தாலி, வடக்கு இத்தாலி, மேற்கு இத்தாலி பல இடங்களிலிருந்து அந்த குருக்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து சென்றார்கள். ஆனால் இந்த அந்தோனியாரை யாருமே தேர்ந்தெடுக்கவில்லை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை வடக்கு இத்தாலியை சார்ந்த அந்த மாகாண தலைவர் இவரை தன்னுடைய இல்லத்திலே இல்ல உதவியாளராக பணி செய்ய அழைக்கின்றார். அவருடைய வேலை என்னென்னா, அவங்க இருக்கக்கூடிய அந்த இல்லத்தை சுத்தம் செய்வது, தோட்டத்தை பராமரிப்பது, சமையலறையை பார்த்து கொள்வது. இதுதான் அந்தோனியார் செய்து கொண்டிருந்த அந்த வேலைகள். அந்த பணிக்காக அவரை அழைத்து செல்கிறார். இவரும் தாழ்ச்சியோடு சென்று அந்த பணியை அந்த இல்ல தலைவர், சபை தலைவர் கேட்டதற்கேற்ப அவர் செய்து கொள்கின்றார். இவ்வாறு தாழ்ச்சியோடு பணி செய்கிற பொழுது டொமினிக்கன் சபை, பிரான்சிஸ்கன் சபை, அந்த இரு சபைகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விழா நடந்தது. அந்த குறிப்பிட்ட விழாவுக்கு இல்லத்தில் உள்ள எல்லோருமே சேர்ந்து அந்த நிகழ்வில் பங்கேற்க சென்றார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த குறுப்பட்டத்திற்கு டொமினிக்கன் சபையை சார்ந்த ஒரு துறவி அவர்கள் மறையுரை ஆற்ற அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவரால் அங்கு வர முடியவில்லை. அவர் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் அவரால் வர முடியவில்லை.
எனவே அங்கிருந்த எல்லா துறவிகளிடம் கேட்கிறார்கள், யாராவது முன் வந்து இந்த மறையுரையை ஆற்றுவீர்களா? யாருமே முன் வரவில்லை, அந்தோனியாரும் முன் வரவில்லை. ஆனால் அந்த இடத்திலே அப்படி உள்ளத்திலே ஒரு முந்து சக்தி, இந்த சபையிலே சேர்வதற்கு முன்பாக டாக்டர் பட்டம் பெற்றது, முதுகலை அந்த பட்டம் பெற்றது, இறையியல் பயின்றது, திருவிவிலியத்தை மனப்பாடம் செய்தது, அந்த திருவிவிலியத்தை மனப்பாடம் செய்து ஒப்புவித்தது, எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அவர் முன் வருகின்றார். அன்புக்குள்ளே வரலாற்றிலே அன்று அவர் ஆற்றிய அந்த மறையுரை இவ்வாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்தோனியார் மறையுரை ஆற்றிய பொழுது தீப்பிழம்புகள் அவருடைய வாயிலிருந்து வெளிவந்ததாகவும் ஒவ்வொரு வார்த்தையும் சம்மட்டியாக சொல்லப்பட்டதாகவும் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. அன்புக்குள்ளே பெர்னினாந்து என்ற பெயரோடு அகஸ்தீனின் சபையிலே சேர்ந்த அவர் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்த பொழுது அந்தோனியார் என்ற அந்த பெயரை தேர்ந்து கொள்கின்றார். இறுதியாக பதுவை நகரத்துக்கு வருகிறார். பதுவை நகருக்கு வந்து 1231 அந்த தவ காலத்திலே 40 நாட்கள் மறையுரை, ஒரு நாள் இடைவெளி கூட இல்லாமல் அவர் அந்த மறையுரை ஆற்றுகின்றார். அந்த மறையுரையை கேட்பதற்காக மக்கள் பல இடங்களிலிருந்து வெள்ளம் போல அவர்கள் ஓடோடி வந்தார்கள். அந்த இறை வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற தாகத்தோடு ஓடோடி வந்தார்கள். எந்த ஒரு ஓய்வும் இல்லாமல் அந்த இறை வார்த்தையை அவர் போதிக்கின்றார். அந்த மக்கள் ஒரு சிலர் கத்தியோடும் பிளேடோடும் கத்திரிக்கோளோடும் அங்கே வந்தார்களாம். அவரை கொல்வதற்காக அல்ல, எதற்காக என்றால் அவர்கள் கத்திரியோடும் பிளேடோடும் கத்திரிக்கோளோடு வந்தது அந்தோனியாருடைய அவர் போட்டிருந்த அந்த உடையினுடைய ஒரு சிறு துண்டை எப்படியாவது வெட்டி எடுத்து சென்று விட்டால் அவர்களுக்கு கேட்ட எல்லாமே கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. எனவே இவ்விடமிருந்து ஒரு சிறு துணியாவது வெட்டி எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஆசை அவர்கள் இருந்தது. எனவே அந்த காலத்திலே அவருக்கு பாதுகாவலர்கள், அதாவது செக்யூரிட்டி கார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருந்ததாம். 40 நாட்கள் இந்த இறைவார்த்தை போதனையை முடித்துவிட்டு, அந்த தவ காலத்திலே அந்த இறைவார்த்தை நற்செய்தி முழக்கத்தை முடித்துவிட்டு உயிர்ப்பு பெருவிழா முடிந்து நோய்வாய்ப்படுகிறார். காரணம் இடைவிடாத ஓயாத நற்செய்தி பணி. அவர் ஓய்வெடுக்க சென்ற அந்த ஜூன் மாதத்தில் தான் 13ஆம் தேதி 1231 தன்னுடைய 36வது வயதிலே அவர் இவ்வுலகை விட்டு சென்றார். பிரியமானவர்களே, இவரிடம் இருந்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இவர் இறந்த ஒரே வருடத்தில் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டுமென்றால் 11 மாதங்களிலே இவருக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது. ஏன் விரைவாக இவருக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது என்றால், இவருடைய மறைபரப்பு பணி மட்டுமல்ல, இவர் மறைபரப்பு பணி செய்ய இவருக்குள் இருந்த அந்த பேர் ஆர்வம். அன்புக்குள்ளே நிறைய நிகழ்வுகளை நான் இன்று சொல்லிக்கொண்டே போல அடுக்கிக் கொண்டே போல நிறைய புதுமைகள். அதனால் அவர் கோடி அற்புதம் என்று சொல்கிறோம். நீ சொன்ன நாள் முழுசும் இவரை பற்றி நிறைய புதுமைகளை நான் அடுக்கி கொண்டு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவருடைய வாழ்வில் நடந்த 2 முக்கியமான புதுமைகள் மட்டும் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ரிமினி என்ற நகரத்திலே மறைபரப்பு பணி செய்த பொழுது இறைவனுடைய பிரசனத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் அந்தோனியாரை கேலி செய்கிறார்கள். உடனடியாக அந்தோனியார் கடற்கரை நோக்கி நடந்து சென்று கடலிலே இருந்த அந்த மீன்களை பார்த்து மீன்களுக்கு இவ்வாறு போதிக்கின்றார்: மீன்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் தொபியாவுக்கு உங்களை அழித்து அவருடைய தந்தைக்கு கண் பார்வை தர செய்தவர்கள் நீங்கள். மீன்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் யோனாவை 3 நாட்கள் உங்கள் வயிற்றில் வைத்து நினிவே நகரத்துக்கு கொண்டு சென்றவர்கள். மீன்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் இயேசு வரி செலுத்த நீங்கள் அவர்களுக்கு நாணயத்தை கொடுத்தீர்கள். மீன்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் 5000 பேருக்கு உணவில்லாமல் இருந்தபொழுது உங்களில் 2 பேர் தானம் செய்தீர்கள். மீன்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் பேதுரு விசுவாசம் இல்லாமல் இருந்த பொழுது நீங்கள் வலையை அந்த பக்கம் போடு என்று சொன்னபோது அதிகமாக சிக்கிக் கொண்டீர்கள். மீன்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவர் உங்களைத்தான் உயிர்த்த பிறகு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார் என்று மீன்களை பற்றி போதித்து கொண்டிருந்த பொழுது
அங்கே இருந்த அந்த மீன்கள் எல்லாம் மேலே வந்து தண்ணீரின் மேலே வந்து தலையை உயர்த்தி புனித அந்தோனியாரை வணங்கியதாக இவருடைய வரலாறு சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, மீன்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளும் இவருக்கு பணிந்து சென்றது. ஒரு முறை இறைவனை நம்பாத ஒருவன் அந்தோனியாரிடம் சவால் விடுகிறான். அந்த மனிதன் கழுதையை முழுக்க பட்டினி போட்டு அந்த கழுதையை கொண்டு வந்து அங்கே விடுகிறான். மனிதர்கள் நன்றி மறந்தவர்கள். அந்த மனிதன் நன்றி மறந்தவனாக இருக்கிறான். அந்த மனிதன் நன்றி மறந்தவனாக இருக்கலாம், ஆனால் அந்த கழுதை நினைத்து பார்த்தது, என் முன்னோரின் முதுகில் தானே இந்த நற்கருணையில் வீற்றிருக்கக்கூடிய இயேசுவின் பெற்றோர் சவாரி செய்தார்கள். என் முன்னோரின் முதுகில் தானே இயேசு எருசலேம் என்ற அந்த புனித நகருக்குள் வந்தார். அந்த கழுதை பசியை மறந்தது. நற்கருணை நாதரை அங்கே விழுந்து வணங்கியது. அந்த குருவானவர் நற்கருணை ஆண்டவரை எடுத்து வருகிற பொழுது அந்த கழுதை பணிந்து வணங்கியது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த மீன்களும் விலங்குகளும் மட்டுமல்ல, மனிதர்களும் கூட கட்டுப்பட்டு இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான புதுமைகள் இவருடைய பேரிலே அடுக்கி கொண்டே போகலாம். இவருடைய வார்த்தைகள் சம்மட்டியாக இருந்தது. அன்புக்குள்ளே, இன்று உங்களிடம் கேட்டால் கூட இந்த புதுமைகள் சொல்லி ஏதாவது பொருள் நாம் தவற விட்டோம் என்றால் திடீர்னு ஞாபகம் வரும், இந்த அந்தோனியாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை தேடினா நமக்கு கிடச்சிருக்கும். அது கிடச்ச நாள்லேருந்து நவநாள் சொல்லுவோம், திரியாத்தைகள் மேற்கொள்வோம். செவ்வாய்க்கிழமைனா, முதல் செவ்வாய்க்கிழமைனா எப்படியாவது அந்தோனியார் திருத்தலத்துக்கும் ஆலயத்துக்கும் நாம் சென்று விடுவோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை இல்லையா? அவ்வளவு ஒரு பிடித்தமான ஒரு புனிதர் இந்த கோடி அற்புதங்கள் செய்யக்கூடிய பதுவி நகர் புனித அந்தோனியார். இப்படிப்பட்ட இந்த புனிதரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று நாம் சிந்திக்கிற பொழுது, முதலாவதாக அவரிடம் இருந்த தாழ்ச்சி. அவருடைய வாழ்வு சீரானதாக இல்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்விலே அவருக்கு நினைத்தது போல எல்லாமே கிடைக்கவில்லை. அவர் நினைத்ததெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. அவர் சேர்ந்தது எங்கே? அகஸ்டின் சபையிலே சேர்கின்றார். ஆனால் பணியாற்றியது எங்கே? பிரான்சிஸ்கன் சபையிலே பணியாற்றுகின்றார். மொரோக்கா அந்த நகரத்துக்கு சென்று பணியாற்ற தாகம் இருந்தது. அவருடைய உடல் ஒத்துழைக்கவில்லை. அவரை பணி செய்த இடம் எங்கே? வேறு ஒரு இடம். வாழ்விலே அந்த மறைவிருப்பு பணி செய்ய வேண்டிய தாகம் இருந்தது. ஆனால் அவர் பணியாற்ற நினைத்த பொழுது அவருக்கு கிடைத்த இடங்க சமையலறையும் தோட்டமும் வீடை சுத்தம் செய்யக்கூடிய பணிதான். ஆனால் அதற்காக அவர் அதை நினச்சி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலை. அவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் இறை சித்தம். அன்புக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், துறவற வாழ்க்கையாக இருக்கலாம், நாம் நினச்சது நமக்கு கிடைக்கலனா நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பணிந்து, இதுதான் ஆண்டவருடைய இருப்புன்னு நாம் ஆண்டவருக்கு பணிந்து நடக்கிற பொழுது நாம் நினைக்கிற எல்லா காரியத்தையும் ஏதாவது ஒரு செயல் மூலமாக, ஏதாவது ஒரு நபர் மூலமாக அந்த ஆசையை ஆண்டவர் நிறைவு செய்வார். அதோட நம்ம சண்டை போடுவது அல்ல, எனக்கு இது கிடைக்கல, நான் இந்த படிப்பு படிக்கணும், அந்த படிப்பு படிக்கணும், அல்லது இந்த பட்டங்கள் வாங்கணும்னு நினைப்போம், அல்லது நான் இந்த கம்பெனியில் வேலை செய்யணும், அல்லது வீட்டில் எனக்கு இந்த பொருள் கிடைக்கணும், எனக்கு இதுதான் வாங்கி கொடுக்கணும். நம்ம அதை கேட்டது ஒருவேளை அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் இறை சித்தம், இதுதான் கடவுளுடைய சித்தம் என்று கடவுளுக்கு பணிந்து நாம் நடக்கிற பொழுது, வாழ்கிற பொழுது கடவுள் நமக்கு கொடுப்பார். ஆக அந்தோனியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன? தாழ்ச்சி. தாழ்ச்சி என்ற அந்த குணம். நாம் விரும்புவது நமக்கு கிடைக்காம இருந்தால் கூட ஆண்டவருக்கு பணிந்து நடக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இரண்டாவதாக தூய்மையின் சின்னமாக இந்த அந்தோனியார் திகழ்கின்றார். இன்னும் அவருடைய கரத்தில் பாருங்கள், அந்தோனியாருடைய அந்த அந்த சுரூபங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, படங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய கரத்தில் ஒரு லீலி அந்த மலர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவருடைய வாழ்வு தூய்மையானதாக இருந்தது. அவருடைய வாழ்வு தூய்மையின் சின்னமாக இருந்தது. மூன்றாவதாக அந்தோனியார் எளிமையின் சின்னமாக இருக்கிறார். பதுவை நகர் மக்கள் சொல்லுகிறார்கள், இவரை விட மறைபரப்பு பணி செய்கிற பல துறவிகள் இருக்கிறார்கள், ஆனால் இவரை எங்களுக்கு பிடித்ததுக்கு காரணம் இவரிடம் இருந்த தூய்மையும் எளிமையும். நற்செய்தியை போதிக்கிறாரோ இல்லையோ, அவருடைய
வாழ்க்கை நற்செய்தியை பறைசாற்றியது. நாம் கிறிஸ்தவர்கள் சொல்கிறோம். ஒரு துறவி, ஒரு குருவானவர், ஒரு அருள் சகோதரி, குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் அல்லது கிறிஸ்துவின் மதிப்புகளை வாழ வேண்டிய நாம் நம்மை பார்த்து, நம்முடைய வாழ்வை பார்த்து இவருடைய வாழ்வு மூலமாக நற்செய்தியை போதிக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வு எளிமையானதாக இருக்கிறதா? ஆக தாழ்ச்சி, எளிமை, தூய்மை, இந்த 3 பண்புகளையும் இவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இவை எல்லாவற்றையும் விட, இந்த தாழ்ச்சி, தூய்மை, எளிமை எல்லாவற்றையும் விட அவருடைய ஒரு பேஷன் இருந்தது, பேராவல். இறைவனை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும், கடவுளை மற்றவருக்கு போதிக்க வேண்டும், கடவுளை மற்றவருக்கு தன்னுடைய வாழ்வால் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பேராவல் இருந்தது. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தது அன்புக்குரியவர்களே ஒரு 36 வருடங்கள் தான். 36 வருடங்கள். 36 வருடங்களில் 15 ஆண்டுகள் என்ன அவருடைய இளமை, அவருடைய சிறு வயது போய்விட்டது. அவர் பணியாற்றியது மொத்தம் எத்தனை வருஷம்? அவர் பணியாற்றியது மொத்தம் 9 ஆண்டுகள் தான். இயேசுடைய வாழ்க்கையில் கூட இயேசு பணியாற்றியது எத்தனை வருஷம்? 3 ஆண்டுகள் தான். இந்த உலகத்திலே வாழ்ந்தது எத்தனை வருஷம்? 33 ஆண்டுகள். இவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து 36 ஆண்டுகள், பணியாற்றியது 9 ஆண்டுகள். ஆனால் இன்னும் உலகம் இவரை இன்றும் போற்றி கொண்டிருக்கிறது. காணாமல் போன பொருட்களில் கண்டுபிடித்து தருவதில் இவர் சிறந்த ஒரு புனிதராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று காணாமல் போன பொருட்கள் மட்டுமல்ல, நாமும் கூட இன்று பல நிலைகளிலே நாம் காணாமல் போயிருக்கிறோம். எந்தெந்த விதத்தில்? இந்த அவசரமான இந்த உலகத்திலே ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஊடகத்திலே மூழ்கி போய் கிடக்கிற இந்த உலகத்திலே ஓடிட்டே இருக்கிறோம். நாம் எந்தெந்த விதத்தில் நாம் காணாமல் போயிருக்கிறோம்? மனித நேயம் இல்லாமல், அந்த மனித நேயம் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் நாம் காணாமல் போயிருக்கிறோம். பாவ வாழ்க்கையிலே மூழ்கி போய் நம்முடைய வாழ்விலே காணாமல் போயிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்க்காமல், நல்ல ஒரு கிறிஸ்துவ பெற்றவர்களாக இல்லாமல் அந்த இதிலே நாம் காணாமல் போயிருக்கிறோம். அன்புக்குள்ளே இப்போ அந்தோனியார் நம்ம எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறார். இப்போ அந்தோனியாருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி அவர்களுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ முயற்சிப்போம். அவரிடமிருந்த அந்த பேராவல், அந்த பேஷன், நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய அந்த பேராவல் நமக்கும் நம்முடைய வாழ்வு மூலமாக கிடைக்க இப்போ அந்தோனியாருடைய பரிந்துரையால் தொடர்ந்து இந்த நாளிலே பக்தியோடு ஜெபிப்போம். மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒருவருக்கும் அந்தோனியாருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தில் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தில் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தருகின்றோம். பாலை போன்ற எங்கள் மனதின் வறட்சியை தருகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம்.
தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தில் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தில் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவரே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிதுமான இந்த பணி இல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் இப்பலி ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோனியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் புனிதருடைய திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேர்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாங்கி சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவருடைய வாழ்க்கை நீர் எங்களுக்கு எடுத்து காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தொலைமையாகவும் அவருடைய பரிந்துரைகளுக்கு பேருதவியாக இருக்க நீர் எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியால் நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அற்புதரோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானக தூதர் மதுமை வானதோடும் புனிதரின் பெருந்தரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இன்று நாம் யாராருக்கெல்லாம் ஜெபிக்க நாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமோ அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அந்த அந்தோனியாருடைய பரிந்துரையால் நம்முடைய தேவைகள், சொந்த தேவைகள், குடும்ப தேவைகள், பொது தேவைகள், குறிப்பாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து இந்த உலகம், அகில உலகம் விடுதலை பெற சிறப்பாக ஜெபிப்போம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு.
இந்த கொரோனா பெருந்தொற்றிலே நேற்று வரைக்கும் ஏறக்குறைய 550க்கு மேற்பட்ட துறவிகள், குருக்கள் நம்முடைய நாட்டிலே இறந்திருக்கிறார்கள். திருவை எவ்வாறு இந்த உடலை ஈடு செய்ய போகிறது? இவருடைய பரிந்துரையால் நல்ல உள்ளம் கொண்ட இளைஞர், இளம் பெண்கள் இந்த பணி செய்ய முன்வர சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திலே தாழ்ச்சி, நாம் நினைச்சது நமக்கு கிடைக்காட்டாலும் கூட இதுதான் என்னுடைய திருவிழா, ஆண்டவர் தருவார், ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை, எளிமை, தூய்மை எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய வாழ்வு மூலமாக நற்செய்தி பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பேராவல், பேஷன் நமக்கு இறைவன் தர சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். நாம் இருக்கக்கூடிய இடம் ஒரு சின்ன இடமா இருக்கலாம், ஆனால் நம்மை ஒரு பெரிய கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். அந்தோனியார் இருந்த இடம் தெரியாத ஒரு இடம், ஆனால் சபை விட்டு சபை மாறி அந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்கு அழைத்து சென்று போதிக்க செய்து அவரை ஒரு பெரிய மறை போதகராக கடவுள் மாற்றினார். ஆண்டவருடைய திட்டத்திற்கு அவர் பணிந்தார், ஆண்டவரை உயர்த்தார். இந்த உலகத்திலே வாழ்ந்தது ஒரு 36 ஆண்டுகள் தான், போதித்தது 9 ஆண்டுகள் தான். ஆனால் இன்றும் மக்கள் மனதில் இருக்கிறார் என்றால், அப்படி நாவு அழியாமல் இருக்கிற என்றால் அவர் போதனை, நற்செய்தி மிகுந்த ஆர்வம். இந்த நாளில் அந்த தாக உணர்வோடு செபிப்போம். ஆண்டவரே, மறைவிறப்பு பணி செய்யக்கூடிய அந்த தாகத்தை எனக்கு தாங்க, அந்த பேஷனை தாங்க, பேராவல் எனக்கு தாங்க. ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கட்டும். நாம் நற்செய்தி பணி செய்ய முடியாவிட்டால் கூட இந்த இறை பணி செய்யக்கூடிய குருக்களுக்காக, துறவிகளுக்காக ஜெபிப்போம். அப்படி உடல் உள்ள சுகத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய குருக்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கட்டும், ஆஸ்வதிக்கட்டும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருதி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார்
ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்க உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமே நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். சுவாசக்காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார்.
என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும், என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம் தருவாயே, தருவாயே தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரியிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரம் அருளும். ஆமேன். நல்ல ஆயர் தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுத்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் நிறைவா, உமது திரு அவைக்காக இணையராது தம்மை கையளிக்க புனித பதுவை நகர் அந்தோனியாரை ஆர்வமுடன் பற்றிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு அதே அன்புத்தி எங்களிலும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
நம்புங்கள் ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள் ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள் ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள் ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.